நம்மளோட 20th கிளாஸ் தான். இதில் ஆல்ரெடி நம்ம பயிற்சி 17 ஹாஃப் பார்த்துட்டோம். பாக்கி இருக்கிற ஹாஃப் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நியூ சாப்டர் அத்தியாயம் 6 வையாபுரி. வையா ஓகேங்களா, மூ உயிர்குறி வையா பூரி நேமுன்றதுனால 2 அப்பாஸ்ட்ரோஃபி மாதிரி போட்டுக்கிறோம். நெய்வேலி நெய் அதனால் செகண்ட் பிளேஸில் போடுறோம். நெய்வேலி ஊர் பேர் இருக்கா, அதனால் கூட அப்பாஸ்ட்ரோஃபி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா. என்ற கிராம்லாக்ஸ் ஊருக்கு போகாது அங்கே அபோதலைன் அங்கே பாடாதது, ததுனா ஒரு குட்டி கோடுன்னு பார்த்துருப்போம் ஓகேங்களா. அங்கே பாடாதது ஒரு பீழையாகாது ஓகேங்களா. இங்கே 2 இருக்குது, ழாவும் இருக்குது காவும் இருக்குது. பிழையாகாது. நீ அங்கே போகாதது நியாயமே இல்லை. ஆகையால் இனியாவது ஆவதுன்றது கிராம்லாக்ஸு ஒரு குட்டி யூ மாதிரி போட்டால் ஆவது. நீ அங்கே போய் வா புல் ஸ்டாஃப் ஓகேங்களா. முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அத்தியாயம் 6 தான் பார்க்க. ஆல்ரெடி இப்படி பார்த்துருப்போம் ஓகேங்களா. இப்போ புதுசாக இந்த யூஸ் பண்ணுவாங்க. இந்த எதுக்குன்னா ஜாயினிங் ஸ்ட்ரோக்குக்கு யூஸ் பண்ணேன். இந்த வந்து முக்கால்வாசி டிஸ்ஜாயிண்ட் தான் யூஸ் பண்ணுவோம், கை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுவோம். இதை ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுவோம், ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். மணி ஓகேங்களா. இப்போ மணியைன்னு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. மணியை இப்படி போட்டு இப்படி பண்ணணும். மணியை. ஆல் ஆல். இப்போ வந்து இதை சேர்த்து எப்படி எழுதணும்? மணி ஆல் எல் அப்படியே பக்கத்துலேயே கொஞ்சம் நெருக்கி போட்டுக்கிட்டிங்கன்னா மணி ஆள்னு அர்த்தம். ஓடு குட்டியாக ஒரு கோடு போட்டால் ஓடு. மணியோடு மணி ஓடு குட்டியாக கோடு போட்டோன்னா ஒடு ஆர் ஓடு. உடன் டேப் போட்டு ஒரு குட்டியாக டேப் போட்டு இன்னு ஓகேங்களா. இதை வந்து இதுக்கப்புறம் இன்னுனா ஒரு குட்டியாக இந்த மாதிரி ஊக்கு யூஸ் பண்ணோன்னா அது பேர் இன்னுன்னு பின்னாடி இருக்கிற எக்ஸசைஸில் படிப்பீங்க. இப்போதைக்கு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. மணி உடன் இதெல்லாம் துணை சொற்கள்னு அர்த்தம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழில் வந்து துணை சொற்களை வச்சு தான் வேர்டை ஜாயின் பண்ணவே முடியும். அப்போனா இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பார்த்துக்கோங்க. கூ ஒரு கா போட்டால் கூ. மணிக்கு மணிக்கு ஒரு கா போட்டால் கூ மணிக்கு. இல் இல் இதெல்லாம் எடுத்துக்காட்டு ஓகேங்களா. இந்த வேர்டு இருக்குது, அது எப்படி ஜாயின் பண்ணி எழுதணும் அப்படின்ற எடுத்துக்காட்டு தான் இது. இருந்து கீழேருந்து மேலே இருந்து. மணியிலிருந்து. இன்னு ஒரு எண்ணு போட்டோன்னா இன்னு. மணி இன் ஒரு எண்ணு போட்டால் இன்னு. மணி ஒரு எண்ணு போட்டால் இன்னு. நான் போட்டோன்னா இன்னு. மணியின் இன்று ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருப்போம். நின்று ஓகேங்களா. நின்றுனா ஒரு குட்டியாது நின்று. மணியின் நின்று. உடைய ஓகேங்களா. டாப் போட்டு ஒரு யா போட்டால் உடைய. மணியினுடைய ஓடுனா குட்டியாக கூட அதுக்குள்ளே யா மாதிரி போட்டால் உடைய. மணியினது மணியில் இல்லுனா ஒரு குட்டியாக லா போட்டால் இல்லுன்னு பார்த்துருப்போம். அது அப்படின்னா ஒரு தா போட்டால் அது. மணியினது. மணியின் இடத்தில் அப்படின்னா டா போட்டு ஒரு தள்ளு இடத்தில்னு அர்த்தம் ஓகேங்களா. மணியின் நிடத்தில் கண்ணு
கா ஒரு இன்னு போட்டால் கண்ணுன்னு அர்த்தம். ஓகேங்களா, 3 சுழின்னுன்றதுனால ஊக்கு போட்டிருக்கேன். மணியின் கண், இதை டிஸ்ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுறோம். டிஸ்ஜாயின் மீன் கையை எடுத்துட்டு மணியின், அதுக்கு கொஞ்சம் நெருக்கின மாதிரி போட்டுக்கணும். இல்லை பக்கத்தில் கொஞ்சம் கேப் தள்ளி போட்டிங்கன்னா வேறு வேர்டுன்னு நினச்சி யோசிச்சுட்ருப்பீங்க. அதனால் கொஞ்சம் அதை பக்கத்திலே போட்டுக்கணும். மணியை, மணி ஏ. ஓகேங்களா, மணி ஏனா அப்படி சுழிச்சு விடணும். மணி ஐயினா மணி ஐ, இப்படி ஐ டெப்தான் மாதிரி போடணும். இப்படி ஐ சுழிச்சு இப்படி போடணும். ஓகேங்களா, இப்படி போட்டு இப்படி மணி ஐ. ஓகேங்களா, இந்த மணியை மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்கும், மற்றபடி எல்லாம் ஈஸியாக தான் இருக்குங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய டைம்ஸ் எழுதி பார்த்து நல்லா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஐயினா இப்படி, ஆள்னா ஆ போட்டு எல்லு, ஓடு ஓடுனா ஒரு குட்டியாக கோடு, உடன்னா டாவை சின்னதாக போட்டு ஒரு ஊக்கு மாதிரி போடணும். இன்னும் ஊக்கு அது பேர். கூனா ஒரு கா போட்டால் கூ, இல்லு த்ரூ த லைனில் போட்டால் இல்லு, இருந்துனா ஒரு குட்டியாக ரா மாதிரி போட்டு ஒரு இந்துவுக்கு இருந்து, எண்ணு போட்டால் இன்னு, நான் போட்டால் இன்னு. ஓகேங்களா, நின்றுனா இன்று. ஓகேங்களா, உடைய டா போட்டு ஒரு யா போட்டால் உடைய, அதுனா ஒரு தா போட்டால் அது. இடத்தில் இட, இத்தில் தள்ளுவுக்கு போடணும். கா இன்னு போட்டால் கண்ணு. ஓகேங்களா, ஓகே, இன்னையோட கிளாஸ் ஓவர். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.